Hello everyone. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.3ல இருக்கிற செகண்ட் கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்றதை பார்க்கலாம். இஃப் a is equals to -5 1 3 7 1 -5 1 -1 1ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அண்ட் b is equals to 1 1 2 3 2 1 2 1 3ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. Find the products a b and ba and hence solve the equations x plus y plus 2z equals 1. 3x plus 2y plus z equals 7. 2x plus y plus 3z equal to 2ன்னு சொல்லி கொஷின் கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த ப்ராப்ளமோட வே ஆஃப் டிஃபைனிங் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஃபைண்டிங் த ப்ராடக்ட்ஸ் ஏபி அண்ட் பிஏ. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கும் மல்டிப்ளை பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஏபி மல்டிப்ளை பண்ணணும், தென் பிஏன்னு மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, தென் சால்விங் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், அதாவது கொடுத்துருக்குற இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை இந்த மல்டிப்ளை பண்ண ப்ராடக்ட்ஸோட ஹெல்ப்போட நமக்கு சால்வ் பண்ணணும். அதுதான் நம்மளோட கொஷின். ஓகே, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் இல்லாத மாதிரி இருக்கும். ப்ராப்ளம் செய்ய செய்ய உங்களுக்கு இந்த இன்னும் ஈஸியராகவே புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு சொல்யூஷனுக்குள்ளே மூவ் ஆகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா த ப்ராடக்ட் ஏபி. ஓகே, அதோட எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். விச் இஸ் இப்போ எல்லா வேல்யூஸையும் ஃபில் பண்ணியாச்சு. நமக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி செய்கிறதுன்றது ஆல்ரெடி தெரியும். அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இங்கே நம்ம செய்ய போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை இந்த மேட்ரிக்ஸில் ஃபார்ம் பண்ணும். ரைட்டா? ஸோ -5 into 1 will be -5, 1 into 3 will be +3, 3 into 2 will be 6. இதுதான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். செகண்ட் எலிமெண்ட் will be first row and second column here. -5 into 1 will be -5, 1 into 2 will be 2, 3 into 1 will be 3. Last element will be first row and last column. So -5 into 2 is -10, 1 into 1 is +1, 3 into 3 is 9. Okay, இதே மாதிரி மற்ற மிச்சம் 6 எலிமெண்ட்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். எல்லாத்தோட வேல்யூ எழுதியாச்சு. இதை சால்வ் பண்ணி எழுதுறது தான் நெக்ஸ்ட். -5 + 3 + 6 will be 4. -5 + 2 + 3 will be 0. -10 + 1 + 9 will be 0. 7 + 3 will be 10. -10 will be 0. 7 + 2 will be 9. 9 - 5 is 4. 14 + 1 is 15. 15 - 15 is 0. 1 - 3 + 2 is 0. +1 - 2 + 1 is 0. 2 - 1 + 3 is 4. ஓகே, இப்போ இதுலேருந்து நான் 4 காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா எனக்கு ஃபார்ம் ஆகிற மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 1 0 0 0 1 0 0 0 1. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? எஸ், இதுதான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. ஸோ இதை நான் சிம்பிளாக எப்படி எழுதிக்கிறேன் ஏபி அப்படின்னா 4 into ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3ன்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஓகே, தென் ஃபர்ஸ்ட் இப்போ ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். த செகண்ட் ஸ்டெப் இஸ் ஃபைண்டிங் பிஏ. ஓகே, பிஏவை இப்போ கண்டுபிடிச்சிடலாம் by using the same procedure. ஓகே, ஃபஸ்ட்டு வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி எழுதிக்கலாம். இப்போது எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. நம்மளோட ஒர்க்கே அதை மல்டிப்ளை பண்ணுறது மட்டும்தான். அங்கே செஞ்ச அதே ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் வில் மேக் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஹியர். ஸோ 1 - 5 will be -5. 1 into 7 will be 7. 2 into 1 will be 2. Then 1 into 1 will be 1. 1 into 1 will be 1. 2 into -1 will be -2. 1 into 3 will be 3. 1 into -5 will be -5. 2 into 1 is +2. இதே மாதிரி மற்ற எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதோட வேல்யூஸையும் நம்ம எழுதி முடிச்சாச்சு. தென் இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி எழுதிக்கலாம். -5 + 7 + 2 will be 4. 1 + 1 - 2 will be 0. -3 - 5 + 2 will be 0. -15 + 14 + 1 will be 0.
3 plus 2 minus 1 will be 4. 9 minus 10 plus 1 will be 0. Minus 10 plus 7 plus 3 will be 0. 2 plus 1 minus 3 will be 0. 6 minus 5 plus 3 will be 4 here. அங்கே செஞ்ச அதே தான். இப்போ நான் இதுலேருந்து 4 காமனாக எடுக்கிறேன்னா எனக்கு கிடைக்கிற மேட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 0 0 0 1 0 0 0 1. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 4 இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3ன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணதில் எனக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா ஏபி இஸ் ஈக்குவல்ஸ் டு பிஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு 4 இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. ஓகே, இதை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன்னு சொல்லி வச்சுக்குவோம், விச் வில் ஹெல்ப் அஸ் இன் த சால்விங் ஆஃப் த ஈக்குவேஷன். ஓகே, கொஷனில் கொடுத்துருக்குற ஈக்குவேஷன்ஸை நான் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிக்க போகிறேன். எப்போவுமே நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இருக்கிற அந்த ஈக்குவேஷன்ஸை எப்படி டினோட் பண்ணுவோம், மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த சிஸ்டம் இஸ் அப்படின்னு சொல்லி எப்பயும் எழுதுவோம் தெரியுமா. அது இங்கே நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுத போகிறேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா bx இஸ் ஈக்குவல்ஸ் டு சின்னு எழுதிக்கிறேன். வை? பிகாஸ் எனக்கு ஏவும் பியும் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கிற டேர்ம்ஸ். அதனால் நான் இங்கே bx ஈக்குவல் டு சின்னு சொல்லி எழுதிக்கிறேன். இங்கேயே நான் பின்னு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிய வரும். ஈக்குவேஷனில் இருந்து மேட்ரிக்ஸ் எல்லாத்தையும் செப்பரேட்டாக எழுத போகிறேன். வேர் b இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 1 2 3 2 1 அண்ட் 2 1 3. ரைட்டா? இந்த பீன்ற மேட்ரிக்ஸையும் நம்ம ஏபியில் மல்டிப்ளை பண்ண அந்த பீன்ற மேட்ரிக்ஸையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நான் இங்கே எழுதும் போதே எப்படி எழுதிக்கிறேன், இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த சிஸ்டம் இஸ் பிஎக்ஸ் ஈக்குவல் டு சின்னு எழுதிக்கிறேன். ஓகே, வேறு எந்த கன்ஃபியூஷன்ஸும் கிடையாது. இப்போ பி எழுதியாச்சு. தென் எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும், விச் இஸ் எக்ஸ் ஒய் ஜெட், பிகாஸ் இது 3 அன்னோன்ஸ் வச்சு பில்ட் பண்ண ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். அதே நேரத்தில் சி வில் பி த மேட்ரிக்ஸ் விச் கண்டெய்ன்ஸ் த வேல்யூ ஆஃப் த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ். அதையும் எழுதியாச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? வி நோ தட் பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு சின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ப்ரீ மல்டிப்ளையிங் பி இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இது எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இன்வர்ஸ் இன்ட்டு பிஎக்ஸ் ஈக்குவல்ஸ் பி இன்வர்ஸ் இன்ட்டு சி. ஓகே, இப்போ இதை ரெண்டையும் நான் எப்படி எழுதிக்கலான்னா ஜஸ்ட் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வில் ரிசல்ட் இன் பி இன்வர்ஸ் சின்னு எழுதிக்கலாம். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இஸ் ஜஸ்ட் லைக் 1 in multiplication. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு சி. ஓகே, இதுதான் நம்ம இப்போ ஃபைன் பண்ண ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோமா, அந்த ஈக்குவேஷனை இங்கே யூஸ் பண்ண போகிறேன். முன்னாடி மார்க் பண்ண அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுறேன். எப்படின்னா நான் ஜஸ்ட்டு ஏபி ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கிறேன். எனக்கு தேவையானது என்னவோ பி இன்வர்ஸ் மட்டும்தான். ரைட்டா? ஸோ நான் பி இன்வர்ஸால் போஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகும், இங்கே பி இன்ட்டு பி இன்வர்ஸுங்கும்போது இங்கே வெறும் ஏ மட்டும்தான் இருக்கும். ரைட்டா? ஸோ இங்கே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இன்ட்டு பி இன்வர்ஸ் வில் ரிசல்ட் இன் 4b இன்வர்ஸ்னு ஆகும். ரைட்டா? எனக்கு பி இன்வர்ஸ் மட்டும்தான் வேணும். ஸோ நான் பி இன்வர்ஸ் மட்டும் வச்சுட்டு 4 ஆப்போசிட் சைடு கொண்டு வந்துடுறேன். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 4 ஆப்போசிட் சைடு வரும்போது டிவிஷனாக மாறிடும். இந்த ஏ இங்கே வந்துடும். ஓகே, அப்போ பி இன்வர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய இடத்துல நான் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, தென் இந்த ஈக்குவேஷனை 2ன்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதை வச்சு தான் இப்போ சால்வ் பண்ண போகிறேன். பை யூஸிங் த ஈக்குவேஷன் 2, x is equals to 1 by 4 into a into c. ஓகே, இப்போ நான் இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணாலே எனக்கு வேலை முடிஞ்சிடும். ஏன்ற மேட்ரிக்ஸோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், விச் இஸ் -5 1
3, 7, 1, minus 5, 1, minus 1 and 1. Okay. Then Cன்ற மேட்ரிக்ஸ் இங்கே தான் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 7 and 2. ஓகே. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். which is equals to 1/4 நான் அப்படியே வச்சுக்கிறேன். Then xோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், which is x, y and z. இதே மென்ஷன் பண்ணிடலாம், எந்த கன்ஃபியூஷனும் வரக்கூடாதுன்றதுக்காக இதே மென்ஷன் பண்ணியாச்சு. minus 5 into 1 will be minus 5, 1 into 7 is 7 and 3 into 2 is 6. Then 7 into 1 is 7, 1 into 7 is also 7, minus 5 into 2 is minus 10. Then 1 into 1 is 1, minus 1 into 7 is minus 7, 1 into 2 is 2. Okay. இப்போ இதை நான் சால்வ் பண்ணிக்க போகிறேன். 1/4 அப்படியே வச்சிடுறேன். Then 7 plus 6 is 13. 13 minus 5 will be 8. Then 7 plus 7 is 14. 14 minus 10 is 4. 1 plus 2 is 3. 3 minus 7 is minus 4. Okay. இப்போ இதை நான் இந்த 4 வச்சு இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 divided by 4 is 2. 4 divided by 4 is 1. Minus 4 divided by 4 is minus 1. Okay. இப்போ values எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. The final statement will be the solutions are x is equals to 2, y is equals to 1 and z is equals to minus 1. இதுதான் இந்த கொஷினோட ஃபைனல் ஆன்சர். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.